ஆஃபீஸ். கஸ்தூரி ஓ கஸ்தூரி கஸ்தூரி கஸ்தூரி. பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே, மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே. கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே, மணவரையில் தொடருகிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி ஓ கஸ்தூரி. கஸ்தூரி கஸ்தூரி. நாளை காலையில வந்துருங்க. சோஃபியா திருவோட கல்யாண தேதியை குறிக்கணும். ஒரு நல்ல நாளா பார்க்கணும். சரி, நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்றேன். சரி. வாசந்தியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியரை நாளை காலைல வர சொல்லியிருக்கேன். திருவுக்கும் சோஃபியாவுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதியை குறிச்சிருவோம். இந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணாம சிம்பிளா ஏதாவது கருணை இல்லத்துல வச்சு அங்க இருக்கிறவங்க முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு திரு சொல்லியிருக்காரு. சரிம்மா, திருவோட ஆசைப்படியே அன்னை தெரசா கருணை இல்லத்திலே கல்யாணத்தை வச்சிருவோம். திருவுக்கும் சோஃபியாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ அம் வாமனன், கிரிமினல் லாயர். ஓ, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரேகா கொலைகேஸ் விஷயமா ராம்காக நான் தான் வாதாட போறேன். அப்படியா? உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன் அப்படி சொல்றீங்க? இதுவரைக்கும் நீங்க எடுத்த எல்லா கேஸ்லயும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முதல் தடவையா தோற்க போறீங்களே, அதுக்காக என்னுடைய அனுதாபத்தை இப்பவே நான் தெரிவிச்சுக்கிறேன். அது எப்படி நான் தோக்க போறேன்னு அவ்வளவு அழுத்தமா சொல்றீங்க? ரேகாவை ராம் தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு என்கிட்ட போதுமான சாட்சிகளும் ஆதாரங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. இந்த கேஸ்ல நிச்சயமா நீங்க ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீங்க இந்த கேஸை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில ஆதாரங்களை தரேன். இந்தாங்க, இந்த சீடியை உங்க வீட்டுல போய் போட்டு பாருங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமும் ராமுக்காக வாதாடி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா கோர்ட்டுக்கு வாங்க, அங்க மீட் பண்ணுவோம். இந்த சீடில அப்படி என்ன இருக்கு? பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, நான் இத பாக்குறேன். ரேகா கொலைகேஸ் விஷயமா நான் உங்ககிட்ட சில சந்தேகங்களை கேட்கணும். உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஒருவேளை இந்த சீடியை பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க ராமுக்காக வாதாட கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க கேள்விக்கு நான் அங்க பதில் சொல்றேன். நான் பெரிய கிரிமினல் லாயர். கோர்ட்ல எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த பேரை கெடுத்துக்க வேணாங்கிறதுக்காக தான் இந்த கேஸ்ல ஆஜராக வேண்டான்னு சொல்றேன். வக்கீல் சார், ராம் ரேகா பாடியை மறுபடியும் தோண்டி எடுத்தது, அத கஸ்தூரி வீட்டுல கொண்டு போய் புதைச்சது, இது எல்லாமே இந்த கேசட்ல ஆதாரபூர்வமா இருக்கு. ராமுக்கு தண்டனை வாங்கி தர எங்களுக்கு இது போதும். இது மட்டும் இல்ல, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண என்கிட்ட சில விஷயங்களையும் வச்சிருக்கேன். அதனால நீங்க இந்த சீடியை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஓகே, இத பாக்குறேன். பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுறேன். பார்த்தா என்கிட்ட பேசவே மாட்டீங்க. வக்கீல் சார், இந்த சீடியோட ஒரிஜினல் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அதனால இந்த சீடியை நீங்க பாக்குறதுக்கு மட்டுமே வச்சுக்கோங்க.
ராமு பையன் தனியா வக்கீல் வச்சு வாதாடுறானா? எந்த வக்கீல வச்சு வாதாடினாலும் அவனால இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாதுப்பா. ஹலோ ஹலோ, வேலைதான். ஹாய். ஏய் பாஸ். ஹலோ. ஏய், வேலைக்கு வர டைமா இது? நான் முதலாளி கிட்ட சொல்லிட்டேங்க. ஏய், இங்க முதலாளி தொழிலாளி நான் தான். என்கிட்ட சொல்லாம முதலாளி கிட்ட சொல்லிட்டேங்கிற? நான் தான் யூனியன் லீடர். நான் நினைச்சா உன்னை இல்லாம பண்ண முடியும் தெரியுமா? இது பாருங்க, தொழிலாளியை பாதுகாக்கிறது தான் யூனியனோட வேலை. ஒரு தொழிலாளியோட வயித்துல அடிக்கிறது யூனியனோட வேலை இல்லை. உங்க பொறுப்பு என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கங்க. ஏய், இந்த கம்பெனில 10 வருஷமா யூனியன் லீடரா நான் இருக்கேன். என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்லித்தர வேண்டியதில்லை. நான் நினைச்சா இந்த கம்பெனியை நடத்த முடியாம பண்ணிடுவேன். இது பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. அப்ப நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கோமா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கம்பெனியோட யூனியன் லீடரா என்ன மதிக்க மாட்டேன். இது பாருங்க, என் வேலையை நான் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கேன். உங்களையும் நான் மதிக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நான் ஜாலரா அடிக்க முடியாது. ஏய், இங்க எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க. உன்னை பார்த்து அவங்க எல்லாம் கெட்டு போட மாட்டாங்க. ஓ சாரிங்க, அப்ப என் வேலையை நான் பார்க்குறேன். ஏய் நில்லு, இன்னைக்கே லேட்டா வந்த, அதுக்கான காரணத்தை சொல்லு. அவசியம் சொல்லி தான் ஆகணுமா? சரி சொல்றேன். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. நான் ஏற்கனவே முதலாளி கிட்ட பேசிட்டேன். 6 நாள் லீவும் வாங்கிட்டேன். போதுமா? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் உட்காந்து கையை கால அமிக்க விட வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்த? சார் ப்ளீஸ், இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நான் அமைதியா இருக்கேன். என்ன வேலை செய்ய விடுங்க. ஏய், அமைதியா இருக்கியா? அடிப்பியா? அட்ரா அட்ரா பார்க்கலாம். அட்ரா. வேண்டாம். இது பாருங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை இப்படியே இருக்க விடுங்க ப்ளீஸ். என்னடா அண்ணனை மிரட்டுற மாதிரி பேசுற? நீ என்ன பாச்சாவா? அமைதியா இருக்கன்னு சொல்ற. இனிமேல் லேட்டா வந்த கம்பெனி உள்ளுக்கே விட மாட்டேன். டேய் விடுறா, ஏதோ பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றான். டேய் போடா. ஹலோ பிரதர், பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, எதுக்கு லீவு? இங்க கூட்டி வர வேண்டியதானே? நாங்க பாத்துக்கோம்ல. யூனியன் லீடர் மாதிரியா பேசுறீங்க நீங்க? அவர் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசினா அவர் சும்மா விடுவாரா? டேய், என்ன அடிச்சல பாத்துக்கிறேன்டா. நேரம் வரும்போது உன்னை பாத்துக்கிறேன்டா. ஏய் வாடா. இருங்க இருங்க சொல்றேன். சார், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க கம்ப்யூட்டர்ல பெரிய ஆள். இங்க வந்து ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? நான் மட்டும் இல்ல ராஜா, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நிறைய ஆம்பளைங்க இப்படிதான் கஷ்டப்படுறாங்க. வெளியே எவ்வளவு அவமானப்பட்டாலும் பொண்டாட்டி மனசுல ஹீரோவா இருக்காங்க. இந்த வாழ்க்கையிலயும் ஒரு சந்தோஷம் இருக்குதான் செய்யுது. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அவன் வரட்டும், பார்த்துடலாம். கௌரி கிளம்புறேன், போயிட்டு வாடி. ஐயோ பல்லி! ஏண்டி ஆபீஸ் கிளம்புற நேரத்துல இப்படியே விளையாடுறது? என்னடி இந்த பல்லிக்கு இப்படி பயப்படுற? உண்மையான பல்லி விழுந்துட்டா என்ன ஆகும்? ஏ, பாம்பை பார்த்தா கூட எனக்கு பயம் இல்ல, ஆனா பல்லியை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். ஐ ஜெயந்தி மேல பல்லி வந்துச்சு. ஐயோ, இவ மேலயே பல்லியை போட்டுட்டியா நீ? ஜெயந்தி, ஜெயந்தி, ஏய் போய் தண்ணி எடுத்துட்டு வா போடி. ஜெயந்தி, ஏய் ஜெயந்தி, ஏய் கண்ணை திறந்து பாருடி. ஜெயந்தி, என்ன தண்ணி? ஜெயந்தி, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. வழக்கமா கூப்பிடுற டாக்டர் யாரும் இருக்காங்களா? வந்தாங்க நினைக்கிறேன். நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டுமா? சரி சரி, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஜெயந்தி, ஜெயந்தி. என்னாச்சுமா உங்களுக்கு? ஒன்னும் இல்ல டாக்டர், சும்மா விளையாட்டு பலியை இவ மேல தூக்கி போட்டா, பயத்துல மயங்கி கீழே விழுந்துட்டா.
ஏமா பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படியா விளையாடுறது? டாக்டர், நீங்க சொல்றது உண்மையா? நான் ஏமா போய் சொல்ல போறேன்? கொஞ்ச நேரத்துல மயக்கம் சரியாயிடும். மயக்கம் தெளிஞ்ச உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரி டாக்டர். ஏ கலா, டாக்டர் என்னடி இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டு போறாங்க? அதாண்டி எனக்கும் புரியல. ஜெயந்தியோட நடவடிக்கை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏய், இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். என்ன ஏதுன்னு தெரியாம அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரி, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க கொடுத்த பணத்தை முதல்ல புடிங்கறாம். எஸ் சார். இந்த கேஸ்ல இருந்து உங்களை என்னால காப்பாற்ற முடியாது ராம். ரேகாவை நீங்க கொலை பண்ணதுக்கு எந்த சாட்சியும் இல்லைன்னு நினைச்சோம். அது தப்பு ராம். நீங்க ரேகாவை கொலை பண்ணதுக்கான அத்தனை சாட்சியையும் சந்தியா வச்சிருக்கா. என்கிட்ட காட்டினது கொஞ்சம், வேற என்னென்ன வச்சிருக்காளோ யாருக்கு தெரியும். அவ என்ன ஆதாரத்தை சார் காட்டினா? சோமுவோட கூட்டாளி பாலு எல்லா விஷயத்தையும் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கான். அந்த டேப் ஆதாரம் இருக்கு. அது போக இன்னும் முக்கிய ஆதாரம்லாம் இருக்கான். அதெல்லாம் கோர்ட்ல காட்டுறேன்னு சொல்றா. அதனால இந்த கேஸை நடத்த நான் தயாரா இல்ல. உங்க பணத்தை எடுத்துக்கங்க. என்ன சார் நீங்க நிறைய கேஸ் வாதாடி ஜெயிச்சேன்னு சொல்றீங்க, இப்ப நீங்களே இந்த மாதிரி பேசுறீங்க? ராம், கண்டிப்பா ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு எதுக்காக நான் இந்த கேஸை கையில எடுக்கணும்? இப்பெல்லாம் வரதட்சணை கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, இந்த மாதிரி கேஸ்ல சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்காக வேற வக்கீல பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. பணம் தான் தண்டத்துக்கு செலவாகும். ஜெயந்தி, இப்படி அமைதியா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. டாக்டர் சொன்னது உண்மைதானா? நீ அமைதியா நிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அது உண்மைதானா? ஆமா கலா. ஏன்டி இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்ச? இந்த விஷயம் உன் வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்கள ஏமாத்துறது உனக்கு தப்புன்னு தெரியலையா? ஏன் இப்படி பண்ண? சரி, இதுக்கு யார் காரணம்? நீ சொல்லாட்டி எனக்கு தெரியும். உங்க அக்காக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. இதுக்கு காரணம் உங்க மாமா தானே? அப்படி சொல்லாத கலா. எங்க மாமாவை பத்தி அப்படி பேசாத. அவர் ரொம்ப நல்லவர். கனவுல கூட எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? தியாகு. நான் பெரிய ரோடு கான்ட்ராக்ட் எடுக்க போறேன். அதுக்காக தான் நான் இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கான்ட்ராக்ட் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா அடுத்த வாரமே நான் கொல்கத்தா போக வேண்டியிருக்கும். போயிட்டு வந்த உடனே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்படி முன்ன பின்ன தெரியாதவன் கூட நெருங்கி பழகிறது தப்புன்னு உன் மனசுக்கு தெரியலையா? உன் குடும்ப நிலைமை நினைச்சு பார்த்திருந்தா நீ இப்படி அவசரப்பட்டிருப்பியா? தியாகு கூட ரொம்ப நல்லவர் தான் கலா. அவர் உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என்னை இப்படி தவிக்க விட்டுருக்க மாட்டாரு. சரி, இந்த விஷயம் உங்க குடும்பத்துல யாருக்குமே தெரியாதா? மாமாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சரி, இப்ப என்ன பண்ண போற? அது தெரியாம தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்க. கலா ப்ளீஸ், இந்த விஷயம் எதுவுமே அக்காவுக்கோ அம்மாவுக்கோ தெரிய வேண்டாம். நீதான் என்ன காப்பாத்தணும். மறைக்கக்கூடிய விஷயமா இது? எவ்வளவு நாளைக்கு தான் மறைக்க போற? இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அவங்களால தாங்கிக்க முடியாது.
இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. இப்படியே போனா இதுக்கு என்னதான் முடிவு? நானே எனக்கு ஒரு முடிவை தேடிக்கலாம் தான் கிணத்துல விழ போனேன். மாமா தான் என்ன காப்பாத்தி இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. நீ என்னைக்கு அவன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நீ கிணத்துல விழுந்துட்ட. இனிமே புதுசா விழ என்ன இருக்கு? நீ தப்பா எடுத்துக்காத. இனிமே நீ எங்க ரூம்ல இருக்க வேண்டாம். உன்னால எங்களுக்கும் கெட்ட பேர் வந்துரும். நீ வேற எங்கேயாவது போயிரு. நீங்க ஏன் சார் என்ன பார்க்க வந்தீங்க? இல்ல உங்களுக்கு இப்ப நிறைய வேலைங்க இருக்கும். என் வேலையை இப்போ ஒன்னு ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரதுதான் கஸ்தூரி. அதான் எனக்கு முக்கியம். காவியாவை கூட்டு போய் ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்துட்டேன் கஸ்தூரி. சந்தியாவை என் கூட வந்திருந்தா. வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. காவியாவை நீங்க அங்க கொண்டு போய் சேர்த்தது எனக்கு பிடிக்கல. நான் வேண்டான்னு சொன்னேன், நீங்க கேட்கவே இல்ல. என்னை காப்பாத்துறதுக்காக சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டீங்க. காவியா என்ன சார் பாவம் பண்ணா? அவ ஏன் சார் உங்களை பிரிஞ்சிருக்கணும்? எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் கஸ்தூரி. நான் நினைச்சதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் காவியாவை என் கூட கூட்டு வந்துருவேன். என்னாலே அவளை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியாது. என் ஒருத்திய காப்பாத்துறதுக்காக காவியாவும் உங்களை பிரிஞ்சிருக்கிறத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? வேற வழி எதுவும் இல்லையே. இன்னொரு முக்கியமான விஷயம், ரேகாவுடைய கொலை கேஸ்ல குற்றவாளியான ராம அரெஸ்ட் பண்றதுக்கு சந்தியா எல்லா ஸ்டெப்ஸையும் ரொம்ப ஃபாஸ்டா எடுக்க ஆரம்பிச்சிட்டா. கூடிய சீக்கிரமே உனக்கு விடுதலை கிடைச்சிரும். ஆமா கஸ்தூரி, நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே கிராமத்துக்கு போய் உங்க அப்பா கூடவே இருக்க போறதா கணேஷ் கிட்ட சொன்னியாமே. வேண்டாம் கஸ்தூரி, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். இங்கே இரு. நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி கொடுக்கிறேன். அதை வச்சு நீ ஒரு பிசினஸ் ஆரம்பி. இன்னும் நீ பெரிய ஆளா வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. யாருக்காக சார்? யாருக்காக நான் அதெல்லாம் செய்யணும்? நான் என் வாழ்க்கையில பெரிய சொத்தா நினைச்சது என் மாமாவை தான். அவரே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு அப்புறம் உங்களையும் காவியாவையும் என் உறவா நினைச்ச. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. என் மேல அன்பு வச்ச எல்லாருமே என்னை விட்டு போன பிறகு இனிமே எனக்கு எதுக்கு சார் சொத்து? அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? யார சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் உழைக்கணும்? நான் தோத்து போயிட்டேன் சார். வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன். கஸ்தூரி